பாபாவின் குழந்தை மீ பிரம்மாகுமா அதிசயம் செய்பவன் அற்புதம் செய்பவன் கோடியில் ஒருவன் பிரம்மாகுமார். நீரை போல குளிர்ச்சியானவன், சூரியன் போல சக்தி நிறைந்தவன், அக்கினி போல தீவிரமானவன், காற்றை போல வேகம் அவனிடம், பூமியை போல பொறுமையானவன், இந்த பூமிக்கே ஆன்மீக அலங்காரம் குமார். குமார் செய்கிறார் பவர், சிவனின் குழந்தை செய்கிறார் அதிசயம் அற்புதம். பிரமகுமாரர் செய்கிறார் அதிசயம் அற்புதம். இறைவனின் குழந்தை அதிசயம் செய்பவன். ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம புது பட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். குமாரர்களுக்கான பட்டி. பேருக்கு தான் அது குமாரர்களுக்காக, ஆனா இது எல்லாருக்கும் அந்த பட்டி இருக்கு. யாரெல்லாம் இந்த ஆன்மீக மார்க்கத்துல உயர்ந்த சிகரத்தை எட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்குது. அந்த போராட்டம் வெளியில இல்ல, அது உள்ளுக்குள்ளே இருக்கு. தன்னுடைய மனசு கூட சண்டை போடணும். தன்னுடைய மனசினுடைய விகாரங்கள் கூட, தனக்குள்ள இருக்கக்கூடிய விகாரத்தும் கூட, தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கூடயும் ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் அப்படிங்கிறது அங்க நடக்குது. யாரெல்லாம் உயர்ந்த நிலையை எட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான போராட்டங்களை கடந்துதான் அந்த உயரத்தை எட்ட முடியும். அடிக்கடி தோல்வியும் அடைகிறாங்க. அதனால அந்த பட்டியல நம்ம 5 விஷயங்களை பார்க்கலாம். டெய்லி 5 விஷயங்கள். மனசு அடிக்ட், அதாவது அடிமை ஆயிடுச்சு ஏதோ ஒரு பழக்கத்துக்கு. அது காம விகாரமா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், ஏதாவது பதார்த்தத்தினுடையதாக இருக்கலாம், ஏதாவது ஆசையினுடையதாக இருக்கலாம், எந்த ஒரு பொருளாக இருக்கலாம், எந்த ஒரு மனிதராக இருக்கலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனம், போதை பழக்கம் மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்கள பிடிச்சு வச்சிருக்கு. அதனால அந்த 7 நாள் சீரீஸ் அப்படிங்கிறது டி அடிக்ஷனுடைய ஒரு சீரியஸ். போதை அடிமைத்தனத்திலிருந்து மறுவாழ்வு மையம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மறுவாழ்வு அடையக்கூடிய ஒரு சீரீஸாக இது அமையும். அடிமைத்தலைகளை உடைத்தெறிய வேண்டிய விஷயங்கள் இதுல இருக்கு. இதுக்காக என்ன பண்ணலாம்? சண்டை போடலாமா? ஃபைட் பண்ணலாமா? மனசு கூட சண்டை போட்டீங்கன்னு வச்சுங்க, மனசு இன்னும் சக்திசாலி ஆயிரும். ஒருவேளை நீங்க சொல்றீங்க மனசுகிட்ட இதை செய்யாத அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்? மனசு இன்னும் அதிகமான போர்ஸோட அந்த வேலை தான் செய்யும். எப்படி சின்ன குழந்தைங்க இருக்காங்க, செய்யாதன்னா அதை தான் செய்வாங்க, அதே போல. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப அடிமைத்தனத்துல மூழ்கி இருக்கக்கூடிய அந்த மனசை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மனசு பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருக்குது. ரொம்ப சஞ்சலம் அதிகமாக இருக்கு. மற்றை விட வேகமாக சஞ்சலமானதாக இருக்கு. சுவாமி விவேகானந்தர் மனசை எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா, யாரை தேல் கடிச்சிச்சோ, அப்புறம் யாரையோ அந்த சாராயத்தை அவங்க வாயில வலுக்கட்டாயமா யாரோ ஊத்திட்டாங்களோ, இல்லைன்னா 3வது யாருக்குள்ள ஆவி பூந்துருச்சோ, இன்னொரு ஆத்மா பூந்துருச்சோ, இந்த மாதிரி நிலையில இருக்கிற மனசை நம்ம எப்படி வசத்துல கொண்டு வர்றது, கண்ட்ரோல்ல கொண்டு வர்றது? அதிகமான சஞ்சலமாக இருக்கு, ஓடிட்டே இருக்குது மனசு. அதுக்கே தெரியல அது நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எதுக்கு பண்ணிட்டு இருக்கேனே அதுக்கே தெரியல. வெளிமுகமான மனசு என்ன சொல்லுது? எல்லாம் ஓகே, சூப்பர், கரெக்ட், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன சொல்லுது? அங்கதான் இருக்குது பிரச்சனையே. அசாந்தி நிறைஞ்சிருக்கு, விகாரங்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்?
எப்படி இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது, இதுல இருந்து விடுபடுறது. அதனால இந்த யுத்தத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம நேரடியா ஃபைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் தோல்வி நிச்சயம், பாதிப்பு நமக்கு தான் வரப்போகுது. ஏன்னா மனசு வந்து அந்த மாதிரி எதை செய்யாத, அனுமதி கிடையாது, தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது மனசுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா அப்ப அதை தான் செய்யும். அது இப்ப 21 நாள் பட்டி பார்த்தால அனுமதி இல்லை, தடை செய்யப்பட்டுள்ளது, எதுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது அதுதான் மனசு செய்யும். செய்யாதன்னு சொன்னா அதை தான் செய்யும் ஃபர்ஸ்ட். எதனால அப்படி செய்யுது, ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு அதிகமான ஆர்வம், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி என்னதான் இருக்குதுல அப்படின்னு பாக்குறது கூடிய ஆர்வம். துவாபரயுகத்துல இருந்து நம்ம கீழே இறங்கி வந்ததுக்கு காரணமே இதுதான். மனிதனுடைய வாழ்க்கை நம்ம சத்தியுகத்துல இருந்து நம்ம எப்படி கலியுகத்தை வந்து அடைஞ்சோம், ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து தேக அபிமானம், தேகபானம், உடல் உணர்வு. இன்னொன்னு ஆர்வம், கண்டறியும் ஆர்வம். அது என்னது அதை டேஸ்ட் பண்ணி தான் கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு ஆர்வம். நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப கும்பல் ஒரு இடத்துல நின்று எல்லாம் கூடி நிற்கிறாங்க, அப்ப நமக்கும் ஒரு ஆர்வம் வருது, அப்படி என்னதான் அங்க இருக்கு அப்படின்னு பாக்குறது. அதே போல அதனால டெய்லி நம்ம 7 நாளும் 5 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் 5. அதனால இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆச்சுல பட்டி, இந்த பாட்டு புருஷோத்தம் வாய் எழுதுன அந்த பாடல் மூலமாக இந்த பட்டி ஸ்டார்ட் ஆச்சுப்போம். அந்த பாடல் வரிகள் வந்து அதை பார்க்கலாம். விவேகத்துல வந்து கணேஷ் மாதிரி விநாயகர், சக்தியில் பீமன், லட்சியம் அர்ஜுனனை போன்றது, அங்கதனை போன்ற நிலையான தன்மை, தூய்மையில் சனத்குமாராக இருக்கின்றார் இந்த குமாரர்கள் அதிசயம் செய்யுங்கள், கோடியில் சிலராக இருக்கக்கூடிய பிரம்மா குமாரர்கள் இந்த குமார். இதை விட பெரிய டிகிரிகள் இருக்கா என்ன? இப்போ வந்து இன்னைக்கு காலையில சாதாரண முரளியில பாபான்னு சொன்னாங்க, உலகத்துல உள்ளவங்கள்ட்ட என்ன பெரிய பெரிய டிகிரி எல்லாம் இருக்குது, ஆனா உங்கள்கிட்ட என்ன டிகிரி இருக்குது, பிரம்மா குமார் அப்படிங்கிற மிக உயர்ந்த டிகிரி இருக்கு அப்படின்னாரு இல்லையா. சூரியனை போன்ற பிரகாசம், அக்னியை போன்ற ஒளிரும் தன்மை, காற்றை போன்ற வேகம், பூமியை போன்ற பணிவு, பூமியை போன்ற பொறுமை. குமார் என்பவர் சூரியனை போன்ற தேஜோமயமானவர், அக்னியை போன்ற பிரகாசமானவர். அந்த பிரகாசம், அந்த தேஜோமயம், அந்த கருணை எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. பிரம்மா குமாரி. அதனால மாயா கூட கேட்டுட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கு. யார் எவ்வளவு சக்திசாலியோ அவங்க முன்னாடி அந்த அளவு சக்திசாலியாக, யார் எவ்வளவு பயில்வானோ அந்த அளவு பயில்வானாக வந்து ஃபைட் பண்ணுது. பயில்வான் கூட பயில்வானவா, தபஸ்வி கூட தபஸ்வியா, தைரியசாலி கூட தைரியசாலியா வந்து ஃபைட் பண்ணுது. நம்ம மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப பிராக்டிக்கலானது. அது ஏதாவது லாபம் இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த உடனே ஏத்துக்காது. ஒருவேளை சொல்றீங்க இதுல வந்து பைசா கிடைக்க போகுது, லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா உடனே அதுல இறங்கிடும். பைசா செலவாக போகுது அப்படின்னா அந்த பக்கம் போறதே கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு நிறைய பேர் வராங்க, உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியல, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும் அப்படின்ட்டு வராங்க. அவங்களால நடக்க முடியல, நிறைய மாத்திரை சாப்பிட்டாச்சு, ஆனாலும் சரியாகலை காய்ச்சல். அப்புறம் அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொன்னா ஓகே அட்மிட் ஆகலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கேட்பாங்க, இது ஃப்ரீ தானே, அட்மிட் ஆனால் கூட ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இது ஃப்ரீ கிடையாது, இது அதில் வராது, இது எக்ஸ்ட்ரா சார்ஜ். அப்படியா, கொஞ்சம் கழிச்சு வருவாங்க. அப்புறம் வந்து எனக்கு இப்போ சரியா தெரியுது, ஓகேன்னு தோணுது, மருந்து மட்டும் கொடுங்க சரியாயிடும், ஓகே தான், இப்போ கொஞ்சம் பெட்டரா தெரியுது அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடக்க முடியாத நிலைமையில இருந்தாங்க, பைசாவோட விஷயத்த கேட்டவொன்னே உடம்பு சரியாயிடுச்சு. இது எப்படி நடந்தது? மனசு வந்து பயங்கரமான வியாபாரி. நீங்க லேசா நினைச்சிடாதுங்க மனச. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடக்குமுறை. இது வந்து ப்ரெஷர் குக்கர் மாதிரி, நம்ம எவ்வளவு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வைப்போமோ அந்த அளவு அது அதிக சக்தியோட அது வெளியே வெட்டிச்சு சாத்தணும். அதுக்கு சொல்றீங்க காம விகாரம் தப்பு, அது ஸ்டாப் அப்படின்னு சொன்னா அது இன்னும் அதிக வேகத்துல வரும். அதுக்கு சொல்றீங்க இன்னையில இருந்து இதை செய்யாத அப்படின்னா அது வழியை தேடிடும், இது எப்படியாது அதை செய்யணும் அப்படின்னு. எப்ப நம்ம புருஷார்த்தத்துல கூட
இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா அங்க ஒரு போராட்டம், ஃபைட், யுத்தம் வந்து அங்க ஸ்டார்ட் ஆயிருது. ஆனா ஆள் மனமானது யுத்தத்தின் மூலமாக அல்ல, பிரகாசத்தின் மூலமாகத்தான் அதை சக்திசாலியாக முடியும். ஏதோ ஒரு விகாரத்தினுடைய விஷயம், ஸ்தூலமான விஷயம் வந்து அங்க வெளிப்படையுது. காம விகாரமா இருக்கலாம், இல்ல சாப்பிடக்கூடிய விஷயமா இருக்கலாம். இந்த உலகத்துல ரொம்ப ஃபோர்ஸான விஷயம் அப்படின்னா இந்த ரெண்டு தான்: சாப்பாடு, செக்ஸ். விகாரம், காம விகாரம், மனசை அலக்கழிக்கிறது இந்த ரெண்டு தான். அந்த உணர்வுகளை, அந்த எமோஷன்ஸை சாட்சியாக இருப்பாருங்க. பாருங்க, சாட்சியா எதுக்கு பசிக்குது? இப்போ உடம்புக்கா, நாக்குக்கா, இல்ல இந்த வயிறுக்கா? உடல்ல பாத்தீங்கன்னா பலவிதமான உணர்வுகள், உணர்ச்சிகள் இருக்குது. அது பசிங்கிறது தேவைதான். ஆனா ரெண்டு விஷயம் இருக்குது: ஒன்னு பிடிச்சது, இன்னொன்னு பிடிக்காது. ஒன்னு சுகம் கொடுக்கக்கூடியது, இன்னொன்னு துக்கம் கொடுக்கக்கூடியது. அது எனக்கு வேணும் அப்படிங்கிற உணர்வு கொண்டு வந்துடுது. நம்ம சாப்பிட்றோம், சுகம் கிடைக்குது, இப்போ அது உங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு. டேஸ்டா இருக்கு அப்படின்னா சாப்பிட்டீங்க, டேஸ்டா இருக்கு, அப்போ அது பிடிச்சு போச்சு. ஒன்று சாப்பிட்டீங்க, அது டேஸ்டா இல்லை, கசப்பா இருந்தது, அப்போ அதுக்கு மேல ஒரு பிடிப்பாமை வருது, பிடிக்கல. அது ஆகர்ஷன், விகர்ஷன், பிடிக்கிறது, பிடிக்கல, சுகம், துக்கம், இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஒரு சைக்கிள் மாதிரி சுத்திட்டே இருக்குது. சில உணர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா பந்தனமே கொடுக்காது, நியூட்ரலா இருக்கும். இந்த எல்லா உணர்ச்சிகள்லையும் காமத்தினுடைய உணர்வுகள் தான் ரொம்ப அதிகமான சுகம் கொடுக்கக்கூடியது. துவாபரேகத்திலிருந்து இந்த சிருஷ்டி நடக்கிறதுக்கு அதுதான் முக்கியமாக இருந்தது. அடுத்தது வந்து பசி, டேஸ்ட். இதுலதான் பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து கட்டுப்பட்டுறது. அதனால இந்த 7 நாள் பட்டியனுடைய நியமம் என்ன அப்படின்னா, டீ, காஃபி இந்த ரெண்டும் கிடையாது, சாப்பிடக்கூடாது. இந்த ரெண்டும் தான் அதிகமாக நம்ம உணர்ச்சிகளை தூண்டி விடக்கூடியது. டீ, காஃபி, கூடவே பாலும். இந்த 3, டீ, காஃபி, பால், உங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த உணர்ச்சிகள் இருக்குது இல்லையா, உணர்ச்சிகள், அந்த காம விகாரத்தாகட்டும், சாப்பாடுனுடைய இதா இருக்கும், அதை வந்து நீங்க அமுக்கக்கூடாது. அது சாட்சியாவை பார்க்கணும். நீங்க பாக்குறீங்க அந்த காம விகாரம் உங்களுக்குள்ள வருது, அப்போ அது ஒரு செயற்கையான விஷயம். அது இயற்கை கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா சுகமே கிடையாது. அதனுடைய கற்பனையில தான் அதிகமான சுகம் கிடைக்குது. அது உண்மையிலே சொல்ல போனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த காம விகாரத்தினுடைய எண்ணங்கள்ல தான் அதிக சுகம் அடைகிறாங்களே தவிர அதை நினைச்சு அந்த நேரத்துல அது ஃப்ரஸ்ட்ரேஷனா தான் இருக்கும். அது பிடிக்காத ஒரு விஷயமா ஆகிடும் அந்த நேரத்துல. ஏன்னா அதுல எம்டினஸ் மட்டும்தான் இருக்கு, அதுல முழுமைத்தன்மை கிடையாது. அது துக்கத்தை கொடுக்குது, அது டயர்ட்னஸ் கொடுக்குது. அதனுடைய கற்பனை தான் நம்மளை இழுக்குது, அந்த தீண்டுதலினுடைய கற்பனை, அதனுடைய எண்ணங்கள். மற்றபடி அந்த நேரத்துல எந்த ஒரு சுகமும் கிடைக்கிறது கிடையாது. அந்த தொடர்பினுடைய கற்பனை தான் இழுக்குது. ஏன்னா யாரோ கூட இருக்கும், என் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்க இழுக்குது நம்மள. இன்றைய காலைய முரளியினுடைய பாயிண்ட் என்ன வந்து, இந்த உலகத்துல உள்ள என்னெல்லாம் சம்பந்தங்கள் இருக்கோ எல்லா சம்பந்தமும் பிச்சைக்காரங்க, வேஸ்ட். ஒரே ஒரு எல்லா சம்பந்தங்களுடைய சாக்ரீனா இருக்கக்கூடியது ஒரே ஒரு பாபா மட்டும்தான். இந்த உலகத்தினுடைய எல்லா சம்பந்தங்களும் விகாரத்தினுடையது. இந்த உலகத்தினுடைய எல்லா சம்பந்தமும் சுயநலமானது, துக்கம்தான் கொடுக்கும், துக்கம் கொடுக்கக்கூடியது. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா இது பத்தாது, நம்ம இன்னும் இதுல டீப்ல போகணும். அதனாலதான் இந்த பட்டியல ஃபுல்லா இந்த விஷயங்களை நம்ம டீப்ல பார்க்கலாம். எல்லா உணர்ச்சிகளையும் நீங்க செக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு விகாரம் வருது, விகாரம் என்ன வருது, இல்ல பசி வருது அப்படின்னா பாருங்க, பசி எதுக்கு வந்தது? உடம்புக்கு வந்ததா, இல்ல நாக்குக்கு வந்ததா, இல்ல வயிற்றுக்கு வந்ததா? மனசுக்குள்ளதான் பசியானது உற்பத்தி ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடுறது கூட நம்ம பசிக்காக சாப்பிடல, பழக்கத்தினால சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரீரம் வந்து எத்தனை நாள் வேணாலும் அது இயங்கும் சாப்பாடு இல்லாம கூட. நிறைய பேர் வந்து ஒரு மணிக்கூருக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டே இருக்காங்க கண்டினியூவா, ஃபுல் டே அதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தன்னுடைய இந்திரியங்களுக்கு அடிமையா இருக்காங்க, தன்னுடைய டேஸ்ட்டுக்கு, இந்த சாப்பாடுனுடைய டேஸ்ட்டுக்கு அடிமையா இருக்காங்க. அது வந்து எவ்வளவு ஃபோர்ஸா இருக்குமோ, இந்த சாப்பாடு விஷயமாகட்டும், விகாரத்தினுடைய விஷயமாகட்டும், அந்த அளவு பிரம்மச்சரியத்துல வந்து தடை ஏற்படும்.
அதனால ஃபர்ஸ்ட் விதி என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள விகார எண்ணங்கள் வருது, சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருது, 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப வரும்போது நீங்க அதை சாட்சியா பார்க்கணும். அதை செக் பண்ணுங்க, அது எங்க இருந்து வந்திருக்கு. நீங்க ஜஸ்ட் அதை பார்க்க தான் செய்றீங்க. நீங்க பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்க அது தானாகவே அங்க இருந்து மறைஞ்சு போயிடும். அந்த இடத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க அதை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, அதை எதுவுமே சொல்லல, நீங்க ஏன் வந்த, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லாம நீங்க ஜஸ்ட் வாட்ச் பண்றீங்க, பாக்குறீங்க. அப்படி பார்க்கும் போதே அது அங்கிருந்து மறைஞ்சு போயிடும். இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு அரிக்குது, சொறி வருது அப்படின்னா அதை நீங்க பார்த்தா போதும், பாக்குறீங்க. அப்ப அதனுடைய எங்கிருந்து அதனுடைய ஆதாரம் அப்படிங்கிற இடத்துல போய் சேருவீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம போயிடும். அந்த சொறி வருது அப்படின்னா அது இல்லாமலே போயிடும். அதை வாட்ச் பண்ணாவே, ஜஸ்ட் வாட்ச், சாட்சியா பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப பயங்கரமான எனக்கு பசி வந்துருச்சு, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. அந்த நேரத்துல நீங்க உட்காந்து 10 நிமிஷம் அதை பாக்குறீங்க, அந்த பசிய. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பசியே இப்ப இல்லாம போயிடும். அந்த பசிங்கிறது நம்ம பழக்கம் தானே தவிர அங்க பசி, உண்மையான பசி இல்லை. அது நம்ம பழக்கி வச்சது. அது பாத்தீங்கன்னா புஸ்வானம் மாதிரி. இப்படி புஸ்வானம் ஒரு செகண்ட் வந்தது, மேல வரைக்கும் போச்சு, அப்புறம் கீழே தானாவே கீழே வந்துச்சு. அதே மாதிரி ஒரு செகண்டுக்கான விஷயம், அவ்வளவுதான். அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுனாலதான் அது நம்மளை பிடிச்சுக்குது. அதை நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா அது வேலையை பார்த்துட்டு போயிடும். இப்ப உங்களுக்கு அரிக்குது அப்படின்னா அதை கண்டுக்காம பாக்குறீங்க, ஜஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா அது போயிடும் தானாகவே. ஆனா நீங்க சொல்லி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது கேட்டுட்டே தான் இருக்கும், அது விடாது, அது அதுக்கு பழகிடும். இதே மெத்தட்ல தான் இந்த காம விகாரம் கூட சேம். 2வது பாயிண்ட், டேஸ்டின் மயக்கத்திலிருந்து விடுபடுவது. டீஹிப்னோடைஸ் டேஸ்ட். அது பாத்தீங்கன்னா ஒரு மயக்கம், மாய வலை அப்படின்னு சொல்லணும். நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதுல இந்த ப்ராசஸ்ல சுகம் கிடைக்குது, கேட்கறதுல, சாப்பிடுறதுல, ஸ்பரிசத்துல. ஆனா அது உண்மையிலேயே ஒரு சுகத்தினுடைய ஒரு பிரம்மை. அது சுகம் கிடையாது, அது சுகத்தினுடைய ஒரு மயக்கம். ஆத்மா ஹிப்னோடைஸ் ஆயிடுச்சு, மயக்கம் ஆயிடுச்சு. அதுல சுகம் அப்படிங்கிற எண்ணத்துல அது ஊறி போயிடுச்சு. அதுக்கு அந்த மாதிரி தோன்ற காரணத்தினால நீங்க அத உடனே நீங்க அழுத்தக்கூடாது, அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அது அன்பாக புரிய வைக்கணும் மனசுக்கு. இதுதான் சரீரம், இதுல என்ன இருக்கு, பிறக்குது, இறந்து போயிருது. இதை அமிர்த வேலையில பிராக்டிஸ் பண்ணா இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். இது உடல், இது அழியக்கூடியது, இது வேற, நான் ஆத்மா வேற. நான் சுகம் நிறைந்த சுரூபமான ஆத்மா. இது சுகம் சுரூபம் கிடையாது. அந்த உடம்பு இது வேற. இந்த உடல்ல எந்த ஒரு சுகமும் கிடையாது. சுகத்தை எல்லாமே துக்கமாக ஃபீல் பண்ணக்கூடியது ஆத்மா தான் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அதிகாலை அமிர்த வேலையில. இந்த உடம்புல அப்படி என்னதான் இருக்குது, 9 வாசல் இருந்தாலும் 9 வாசல் மூலமாகவும் அசுத்தம் தான், குப்பை தான், அழுக்கு தான் வெளியே போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. என்னதான் இருக்கு இந்த உடம்புல, ஒண்ணும் கிடையாது. அந்த அசுத்தத்தை நீங்க சிந்தனை பண்ணுங்க. இந்த உடம்புல இருக்கக்கூடிய மேல இருந்த தலையில இருந்து கால் வரைக்கும், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் செக் பண்ணி பாருங்க, எங்கேயாவது உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய விஷயம் கிடைக்குதா? ஃபுல்லாவே உடம்பு ஃபுல்லாவே அசுத்தம். ஒவ்வொரு அங்கத்தையும் பாருங்க, அதை பத்தி சிந்தனை பண்ணுங்க. இதுல ஒரு சுகம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நம்ம தவறான முடிவுல இருக்கோம் இல்லையா, அந்த ஹிப்னோடைஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும், நம்மள வெளியே வர வைக்கணும். அதுதான் முக்கியமான ப்ராசஸ். அதுல இருந்து வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் எந்த தேகமும், நம்மளுடைய தேகமாகட்டும் மற்றவங்களுடைய உடம்பாகட்டும், நம்மளை கவர்ச்சிக்கவே செய்யாது, ஒரு பொழுதும் கவர்ச்சிக்காது. இப்ப யாரோ ஒருத்தவங்கள மேஜிக் பண்ணிட்டாங்க, இல்ல அவங்கள வசியப்படுத்திட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களை யார் வசியப்படுத்துறாங்களோ அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க சுயமா யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹிப்னோடைஸ் ஆயிருக்கோம் அந்த மாயைக்கு, அந்த உணர்வுகளுக்கு, அந்த உணர்ச்சிகளுக்கு. அதனால உலகத்துல என்னெல்லாம் அந்த மாயாஜாலம் காட்டுதோ அது எல்லாமே நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உண்மையிலே அது ஒரு பிரம்ம ஜாலம், அது உண்மை அல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதனால சாப்பாடாகட்டும், டிஜிட்டல் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மயக்கம். அது ஒரு வசியப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், அவ்வளவுதான். மற்றபடி அதுல உண்மை எதுவுமே இல்லை, சுகமும் ஒண்ணுமே இல்லை. அதுல துக்கம் தான் இருக்குது. நமக்கு அப்படி தோணுது, ஒரு மயக்கம், சுகம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா 100% அது துக்கம். அடுத்தது 3வது பாத்தீங்கன்னா ஸ்லீப் டைம் ஆட்டோ சஜஷன். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இருக்கிறதுலே. ராத்திரி தூங்கும் போது ஒரு பவர்ஃபுல்லான பாசிட்டிவான எண்ணத்தோட தூங்குறது, இல்ல சோமான்ல தூங்குறது. நான் உணவு பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணாலும் சரி, இல்ல நான் பிரம்மச்சரியத்துல ஃபாலோ பண்றேன், அதுல அந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சேத்திரமா இருந்தாலும் சரி, அதுல அந்த விஷயத்த இமேஜினேஷன் பண்ணிட்டு, இல்லைன்னா விஷுவலைசேஷன் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடணும். என்ன விஷுவலைஸ் பண்ணணும், காட்சிப்படுத்தி பார்க்கணும், இமேஜின் பண்ணணும். அப்படின்னா நான் இதை ஜெயிச்சிட்டேன், இந்த விஷயத்த இந்த பழக்கத்துல இருந்து வின் பண்ணிட்டேன், இது இப்ப எனக்கு ஒண்ணுமே கிடையாது, 0 அப்படின்னு ஃபீல் பண்ணும். இந்த விஷயத்துல ஒண்ணுமே இல்லை, இது வீணானது, ஒரு அர்த்தமும் இல்லை, ஒரு சாரமும் இல்லை அப்படிங்கிற அந்த யோசனையிலே அதை அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு அது ஒன்றும் இல்லாத பொருளாக நம்ம உருவகப்படுத்தி பார்க்கணும். அப்படியே தூங்கிடணும். ஏன்னா ராத்திரி தூக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா விகாரங்களுடைய எண்ணங்கள் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல தான் காலியான உணர்வு நம்ம மேலோங்குது. ஏன்னா ஃபுல் டே நம்ம சேவ் பண்ணியாச்சு, பிஸியா இருந்தோம். ராத்திரி போய் நம்ம தனிமையில எல்லாருடைய தொடர்புலையும் இருந்தோம் பகல் ஃபுல்லா. ஆனா ராத்திரி அப்படிங்கிறப்ப நம்ம தனிமை ஆளாயிடுறோம். அதனால நமக்குள்ள தனிமை வாட்டுது. அந்த தனிமை விகாரங்களுக்கு கதவை திறந்து விட்ட மாதிரி ஆயிடுது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடி ஆடி நல்லா பயங்கரமா சேவை பண்ணீங்க. குமாரர்கள் தன்னுடைய உடல் உழைப்ப கொடுக்க நிறைய சேவை, உடல் உழைப்பு சேவை தான் அதிகமா பண்றாங்க. அதனால அந்த மாதிரி சேவை பண்ணீங்க. ஏன்னா சென்ட்ரல்ல ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்குது, உடல் ரீதியான சேவைகள் செய்யறதுக்கு குமாரர்களுக்கு. அதனால ஓடி ஆடி சேவை செய்யறாங்க. நம்ம இதெல்லாம் செஞ்சு ஃபுல் டே பிஸியா இருக்கிறோம். ஆனா நம்ம தூங்குறதுக்காக போற டைம்ல தான் ஒரு வெறுமை நிலை, ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகுது நமக்குள்ள, மனசுக்குள்ள ஒரு அசாந்தி. இந்த அசாந்திய எப்படி நம்ம டேக்கிள் பண்றது, எப்படி ஜெயிக்கிறது? அதனாலதான் அந்த நேரத்துல காம விகாரம் அங்க பிரவேசமாகுது. ஸ்லீப் டைம் ஆட்டோ சஜஷன். அதனால நம்ம ராத்திரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளே ஃபிக்ஸ் பண்ணணும். எதையாவது படிங்க, வாணி படிங்க, முரளி படிங்க, அவ்யக்த முரளி படிங்க, அன்னைக்குள்ள முரளி படிங்க. இல்லைன்னா அப்புறமா அப்படி தனிமையா உட்கார்ந்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க. ஃபுல் டே நான் என்னெல்லாம் பண்ணேன், என்ன நினைவுல இருந்து பண்ணேன், எதற்காக பண்ணேன், என்ன உணர்வுல இருந்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டே ரீகேப் பண்ணுங்க மனசுக்குள்ள. அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இப்படி பண்ணுவாங்க நிறைய பேர். ரொம்ப ஃபுல் டேல பயங்கரமான சேவை, அவ்வளோ வேலை, ராத்திரி கட்டில போனோடனே டமால்னு போய் படுத்து தூங்கிடுறது. காலையில முழிப்பு வந்தா கூட எந்திரிச்ச உடனே நமக்கு இந்த எண்ணங்கள் தான் அங்க மேலோங்கி நிற்கும். அதனால நம்மளுடைய சாதனை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த விழிப்புணர்வினுடைய சாதனை, விழிப்புணர்வு தான் அங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாதனையில, இந்த யோகத்துல, இந்த ராஜ் யோகாவில், நம்மளுடைய லைஃப்ல. அடுத்தது 4வது சைலன்ஸ். எந்த ஒரு நபராகட்டும், யாரா இருந்தாலும், பிகேஸ் ஆகட்டும், வெளியில உள்ளவங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அடிமையாகிறாங்க அப்படின்னா முக்கியமான விஷயமே அது நம்ம மனசுக்குள்ள ஆழத்துல இருக்கக்கூடிய அந்த வெறுமைத்தன்மை, காலித்தன்மை. அதுதான் நம்மள ஏதாவது ஒரு விஷயத்தை அடிமையாக்குது. அதுக்கு தேவைப்படுது. அந்த வெறுமைத்தன்மையை போக்குறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த அது தேடுது. மனிதர்கள் ஏன் அடிமையாகிறாங்க? அந்த குடிக்கு, அந்த ட்ரக்ஸுக்கு, அந்த கஞ்சா, அதற்கு எதனால அந்த அடிமைத்தனத்துல போறாங்க மனிதர்கள்? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. அவரு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு, 15-16 வயசு தான் இருக்கும். அவரு பார்த்தா ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாரு. அப்படி மனசுக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டா அவரு ஹெராயினோட அடிக்டா இருக்காரு. அதுக்கு அடிமை, அது பழகிடுச்சு அவருக்கு. அதனால 2 நாளா அவர் எடுக்கல, நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால கேக்குது, உடம்பு கேக்குது, குடுன்னு கேக்குது. ஒரு இடத்துல இருக்க முடியல, ஒரு செகண்ட் கூட அங்க நிலையா இருக்க முடியல. அங்க ஓடுறாரு, இங்க ஓடுறாரு, அங்க போறாரு, இங்க பாக்குறாரு, அங்க பாக்குறாரு. மனசு அப்படி அலைஞ்சிட்டே இருக்குது.
அந்த ஹெராயின் கூட லேஸ் சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லியானது, சாதாரணமா கிடைக்கக்கூடிய விஷயமும் கிடையாது அது. இதெல்லாம் யூஸ் பண்றதுனால நமக்கு டோபோமின் அப்படிங்கிறது தெரியும்ல, நம்ம குஷிக்கான சுரப்பி அது வந்து அதிக அளவு சுரக்குது. அதனாலதான் அதிகமான சுகத்தை அனுபவம் பண்றதுனால அதுக்கு அடிமையாகிறாங்க. அது டோபோமினை வந்து ஊக்குவிச்சு விட்டுருது, அது அதிகமாக சுரக்க வச்சிருது. அதனால அந்த சுகம் வந்து ரொம்ப பிடிச்சு போயிருந்தால அதையே கேட்குது. அடிமைத்தனம் அப்படின்னா பெண்ணாகட்டும், ஆணாகட்டும், இல்ல சிகரெட் ஆகட்டும், கஞ்சாவாகட்டும், அதுக்கு கிடையாது. அதுக்கு யாரும் அடிமையாகிறது இல்லை. நம்ம உடம்புல வந்து குஷி, அப்படி குஷிக்கான சந்தோஷத்துக்கான ஒரு சுரப்பி இருக்குது, அதுக்கு பேரு டோபோமின். பீடி குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா குடிச்ச உடனே அது ஒரு ஃபீலிங் வருது, அந்த டோபோமின் வந்து உற்பத்தி ஆகுது. அந்த டோபோமின் தான் சுகம் கொடுக்கவே தவிர அந்த பீடி சிகரெட் கொடுக்கறது கிடையாது. நமக்குள்ள சுகத்தை கிரியேட் பண்றது வந்து அந்த டோபோமின் அப்படிங்கிற சுரப்பி. அது சுரக்கிறதுனாலதான் அது அந்த நேரத்துல சுரக்குது பீடி சிகரெட் குடிக்கும் போது. ஏன்னா அதனால வந்து டக்குன்னு கொஞ்ச நேரத்துல இன்ஸ்டன்டா நமக்கு குஷி கிடைக்குது. அந்த பொருட்கள் வந்து நம்மளை தூண்டி விடுது உடல்ல அந்த டோபோமின். அதனாலதான் மனிதர்கள் அதை விரும்புறாங்க, அதுக்கு அடிமையாகிறாங்க, அதுதான் வேணும் அப்படின்ட்டு அதுலயே மயங்கி போயிடுறாங்க. அது விகாரமாக, காம விகாரமாகட்டும், அது வந்து குடிப்பழக்கமாகட்டும், சிகரெட்டு, அந்த கஞ்சா, எதா இருந்தாலும், சாப்பாடாகட்டும். ஏன்னா உலகத்துல நிறைய பிரச்சனை, உலகம் ஃபுல்லாவே ப்ராப்ளம். வேலை கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு உலகத்துல. ஆபீஸ்ல போனா கூட அங்க பிரச்சனை, அங்க ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது, நிறைய பேர் ஏமாத்துறாங்க, சில சதி பண்றாங்க, வீட்டுல பிரச்சனை, லோன் வாங்கியிருப்பாங்க அதை கட்டணும், அதுல அதனுடைய டென்ஷன், இப்படி எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து என்ன பண்றது? இதுக்கு பாஸ்கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியாது, வீட்டுல உள்ளவங்களை எதிர்க்க முடியாது, என்னதான் பண்றது? இதுக்கு சொல்யூஷன் என்ன? அப்ப உள்ளுக்குள்ளேயே அந்த துக்கத்துல இருந்து விடுபட்டு ஒரு சுகம் எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற போதுதான் மனிதன் இந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறார். ஒவ்வொருத்தருமே அது எந்த ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் சரி, அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, பழக்கமா இருந்தாலும் சரி, அது வந்து இன்டர்நெட்டா இருக்கலாம், கூகுளா இருக்கலாம், யூடியூப்பா இருக்கலாம், ரீலா இருக்கலாம், ஷார்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா பீடி சிகரெட் எதாலும் இருக்கலாம். அந்த பழக்கத்துல அவருக்கு சுகம் கிடைக்குதே தவிர அந்த விஷயத்துல சுகம் கிடையாது. நம்ம இதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி நமக்குள்ள வரக்கூடிய அந்த காலித்தன்மை, அந்த வெறுமை தன்மையை நம்ம நிரப்பணும். நம்ம எதை நிரப்பணும்? நமக்குள்ள காலித்தன்மை வருது இல்லையா, அசாந்தி, ராத்திரி நம்ம ரூமுக்கு போனோம்னா அந்த காலித்தன்மைய, அந்த அசாந்திய வந்து நம்ம நிரப்பணும். அதை எப்படி நிரப்புறது? மிகவும் ரொம்ப ரொம்ப அதிமேலான சக்திசாலியான யோகாவால மட்டும்தான் அந்த தன்மைய வந்து வெறுமைத்தன்மைய நம்ம நிரப்ப முடியும். பாபா வந்து எல்லா சம்பந்தங்களின் சாக்ரீனா இருக்கிறார். இன்னைக்குள்ள காலையில முரளி பாபா வந்து பாயிண்ட் இது முரளியில பாபா என்ன சொன்னாங்க? மாயா விரும்புது, மாயாவுக்கு என்ன ஆசையா இருக்குது? எல்லாரும் என்னதான் லவ் பண்ணணும், என்ன அன்பு காட்டணும், ஏன் கூட அன்பா இருக்கணும் அப்படின்னு மாயா விரும்புது. பாபா வந்து ரெண்டு முக்கியமான விஷயத்தினுடைய கடலா இருக்கிறாரு. ஒன்னு டோபோமினுடைய கடலா இருக்கிறாரு, டோபோமின் அப்படிங்கிற அந்த சுரப்பியினுடைய கடலா இருக்கிறாரு. அதன் மூலமா அந்த பழக்கத்துல இருந்தெல்லாம் நம்ம விடுபட்டுருவோம் பாபா கூட கனெக்ட் ஆகுறதுனால. இன்னொன்னு, அப்புறம் ரெண்டாவது வந்து பாபா வந்து பிராண சக்தியினுடைய கடலா இருக்கிறாரு. அதனால அவரு கூட கனெக்ட் ஆகும்போது சாப்பாட்டினுடைய அந்த தூண்டுதல்ல இருந்து நம்ம விடுபட்டுறோம். சாப்பிடணும் 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 அப்படிங்கிற அந்த பழக்கத்துல இருந்து விடுபட்டுறோம். பிராமின்ஸ் வந்து அதிகமாக அந்த சாப்பாடு அதுதானே அதை டிஸ்டர்ப் பண்ணுது, காமத்தினுடைய உணர்வுகள், சாப்பாடுனுடைய உணர்வுகள். பாபா வந்து பிராணநாத்தா இருக்கிறாரு, பிராணேஸ்வரா இருக்கிறாரு, பிராண ஊர்ஜாவா இருக்கிறாரு. இந்த வெறுமைத்தன்மை, காலித்தன்மை, எம்டினஸ் இருக்குல்ல, இது வந்து சாப்பாட்டினாலேயோ விகாரத்தினாலேயோ காமத்தினாலேயோ அவங்க நிறையாது. உலகத்தில் உள்ள மனிதர்கள் அதை வச்சுதான் நிறைய பாக்குறாங்க. இல்லைன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சுத்துவாங்க, ஊரா சுத்துறது, இதன் மூலமாவும் நிரப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பிக்னிக், பார்ட்டி, அப்புறம் பப்ளிசிட்டி, ஆஹா நான் ஃபேமஸ் ஆயிரணும் உலகத்துல, ஊர்ல எனக்கும் என்னையும் தெரியும் 4 பேருக்கு. இதன் மூலமாக அவங்களுடைய காலித்தன்மையை நிரப்புறதுக்கு பாக்குறாங்க ஒவ்வொருத்தரும். ஆனா அதன் மூலமா நிறையறது கிடையாது. இந்த காலித்தன்மையை நிரப்புறதுக்கு தேவை பிரபுவினுடைய அன்பு,
பரமாத்மாவனுடைய அன்பு, அது மட்டும்தான் நம்மளுடைய அந்த எம்டினஸ் ஃபில் பண்ண முடியும். பாபா மட்டும்தான் போலாநாதா இருக்கிறாரு. அவருடைய அன்பு, அவர் மேல ஒரு லகன், ஒரு ஈடுபாடு, அவர்தான் என்னுடைய உலகம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரும்போதுதான் அந்த காலிப்பன், அந்த எம்டினஸ் ஃபில் ஆகுமே தவிர வேற எந்த விஷயத்திலையும் ஃபில் ஆகாது. ஃபில் ஆன மாதிரி தோணும், சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு தோணும். பார்ட்டி பண்றோம், ஏதாவது ஒரு விஷயத்துல போறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரரியா ரிலீஃப் ஆகும், ஏன்னா டோபாமைன் அங்க கிரியேட் ஆகுது. ஆனா அடுத்த செகண்டு அங்க எம்டினஸ் மறுபடியும் வந்து சூழ்ந்துரும் நம்மள. அதனால நிரந்தரமாக எம்டினஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மனசுக்குள்ள தானாகவே ஏற்படக்கூடிய அந்த அசாந்தியை போக்கணும் அப்படின்னா பாபா கூட எல்லா சம்மந்தம் வைக்கணும். பாபா தான் உலகமா மாறிடணும். அப்போதான் நம்ம 100% ஃபீல் ஆகும், நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஃபீல் ஆகும் பாபா கூட கனெக்ட் ஆகும்போது. அதனால அமிர்த வேலை யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் அமிர்த வேலை யோகாத்தினுடைய பழக்கத்தை விட்டுட்டீங்களோ, நான் வந்து வெளியில இருக்கிறவங்கள சொல்லிட்டு இருக்கேன், இங்க எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியில சென்டர்ல இருக்கிறவங்கள அவங்க வந்து அந்த முதல்ல நம்ம அமிர்த வேலை சீரீஸ் போயிட்டு இருக்கும்போது எல்லாம் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் விடுபட்டாங்க. அதனால அது உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க மீண்டும் அதை தொடருங்க, அந்த லைனுக்கு வாங்க மறுபடியும். ஏன்னா நிறைய பேர் பிகேஎஸ் குமார்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வராங்க. அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க ஒரு 5-6 மணிக்குள்ள நான் எந்திரிச்சேன் அப்படின்ட்டு. அதாவது அவங்க எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, அவங்க அமிர்த வேலை அப்படின்னு 4 மணிக்கு ஒன்று இருக்கு, இல்ல 2 மணி 3 மணி 4 மணி அந்த மாதிரி அமிர்த வேலை யோகா இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி அமிர்த வேலை எந்திரிக்காதது அவங்களுக்கு நேச்சுரல் ஆயிடுச்சு. டியூட்டி முடிச்சுட்டு வராங்க 10 மணிக்கு, அப்புறம் ரெடி ஆகி சாப்பிட்றாங்க 10:30க்கு, அப்புறம் தூங்க போறாங்க 11 மணிக்கு, 11-11:30. இதுதான் குமாரோடைய லைஃப். அப்புறம் பகல்ல ரெஸ்ட் கூட கிடையாது. அப்ப எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திரிப்பாங்க? ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காங்க, அவங்க 8 மணி நேரம் 9 மணி நேரம் அவங்களுக்கு ஜாப் இருக்கு. இந்த எம்டினஸ் அப்போ அங்க கிரியேட் ஆகுது. இதை வந்து நிரப்புறதுக்கு வந்து பிரபுவினுடைய பிரேமத்தின் மூலமாக பாபா மேலுள்ள அந்த லவ் தான் வந்து அதை நிரப்பும். இல்லைன்னா இயற்கையின் மூலமாக கூட நம்ம நிரப்ப முடியும். எப்பெல்லாம் நீங்க உட்காடுறீங்களோ முதுக நேரா வச்சு உட்காருங்க. அப்போ உங்க முதுகு தண்டுல அந்த சக்திகள் அப்படி போயிட்டே இருக்கும். 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நரம்பியல் மறுசீரமைப்பு, கிராஜுவல் நியூரல் ரீவயரிங். நிறைய பேர் வராங்க, இன்னையிலிருந்து நான் சமைச்ச சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு பயங்கரமான சபதம் எடுக்கிறாங்க. அப்பவே தெரிஞ்சு போயிடும் இவங்க செய்யவே மாட்டாங்க. இந்த மாதிரி என்ன யார் வைக்கிறாங்களோ அவங்க ஒருபொழுதும் அதுல ஜெயிக்கவே மாட்டாங்க, அது வெற்றி அடைய மாட்டாங்க, அதை பண்ணவே முடியாது அவங்களால. நம்ம பிகேஸ் கூட பண்றோம்ல, நான் நாளையில இருந்து தேவதை ஆயிடுவேன், பைஸ்தா ஆயிடுவேன், நான் நாளைக்கே கர்மாதித்த நிலை ஏற்றிடுவேன், ஒரு பொழுதும் நான் அடைய மாட்டோம். இந்த மாதிரி யாரும் பெரிய அளவுல வந்து லட்சியம் வைக்கிறாங்களோ அது நிறைவேறது, அது அப்புறம் செய்யவே மாட்டாங்க. அது லட்சியம் வச்சவங்கிறது ஞாபகம் இருக்காது. நான் இன்னையில இருந்து இயற்கையான உணவுகளை தான் சாப்பிடுவேன், நான் செயற்கையான சமைக்கப்பட்ட உணவுகளை நோ ஆயில் நோ பாயில் தான் சாப்பிடுவேன், தவிர ஆயில் இருக்கிறத நான் சாப்பிட மாட்டேன். இந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, திடீர்னு நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு பிடிக்காது. இந்த மனசை நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து நீங்க சொல்லிட்டீங்க நாளையில இருந்து நான் 2 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்ணுவேன்னு உங்க மனசுக்கு சொல்லிட்டீங்க, இல்ல முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களை எதுக்கும், அது வந்து உங்களை பண்ணவே விடாது, அது வந்து தர்ணா பண்ணும். மனசு பாத்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லானது, அவ்வளவு சீக்கிரம் நம்ம சொல்றதை ஏத்துக்காது. அதனால அதை ரொம்ப தந்திரத்தோட அதை கையாண்டு அதை ஜெயிக்கணும். சாதாரணமா லேசுப்பட்ட விஷயத்துல ஜெயிக்க முடியாது, ரொம்ப தந்திரம் வேணும். சாணக்கியர் மாதிரி சகுனி மாதிரி பிளான் பண்ணணும். அதுக்கு சொல்லிட்டு நாளையில இருந்து நான் 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓட போறேன், இல்ல வாக்கிங் போறேன் அப்படின்னா அது என்ன சொல்லும், ஃபர்ஸ்ட் முதல்ல 1 கிலோமீட்டர் பண்ணுப்பா, 20 கிலோமீட்டர் வந்துட்டாயா அப்படின்னு அது மனசு சொல்லும். யாரோ ஒருத்தர் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு, அவரு வந்து டெய்லி 20 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் வாக்கிங் போறாரு, அப்ப இல்லைன்னா ரன்னிங் போறாருன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. அப்ப அவரு மூலமா நமக்கு டச் ஆயிடுச்சு, நாளையில இருந்து நம்மளும் செய்யணும், நான் நக்கீலேக்க சுத்தி வருவேன் அப்படின்னு நான் பார்த்தேன். இன்னைக்கு ஃபுல்லா
இன்னைக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சதுல எனக்கு ரொம்ப குஷி கிடைச்சிருச்சு. நாளையில இருந்து நான் ஃபுல் இனி வந்து டெய்லி ரன்னிங் பண்ணுவேன். 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அப்படி முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளையில இருந்து நீங்க செய்யவே மாட்டீங்க, செய்ய முடியாது. மனசு வந்து நீங்க திடீர்னு வரக்கூடிய ஒரு சேஞ்சஸ் அது ஒத்துக்காது. ரொம்ப ரொம்ப இதா ஹேண்டில் பண்ணணும் மனசை, அது லேஸ்ல ஏத்துக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரேடியா சடனா எதுவுமே பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பழக்கத்தை நமக்குள்ள விதைக்கணும். அதனால தானே சங்கமிக இத்தனை வருஷம் ஆயிட்டு இருக்கு. நம்மளும் என்ன நினைச்சா, ஃபர்ஸ்ட் வந்து ஞானத்துக்கு வந்தோடனே மனிதன்ல இருந்து தேவதை ஆயிடலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு வந்தாச்சு போயாச்சு, அவ்வளவுதான் பறந்தாவும் போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம். பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் வந்த பாட காணும், இன்னும் சத்தியம் வரல. எப்ப விநாசம் ஆகும் நிறைய டிகேஸ் கேட்டு டயர்டாகி போயிட்டாங்க. ஆனாலும் சத்தியம் வந்த மாதிரி தெரியல, ஆனாலும் சங்கமிகம் முடிஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாக்கள் புதுசா வந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய ப்ராசஸும் ஆரம்பிக்குது, அவங்களும் புருஷார்த்தம் பண்றாங்க, அவங்களுடைய தெய்வ சமஸ்காரத்தை கொண்டு வராங்க, அவங்கள சுற்றி உள்ள உலகத்தை அவங்க தெய்வீக உலகமா மாத்திட்டு இருக்கிறாங்க, சம்பந்தங்களை தெய்வீகமா மாத்திட்டு இருக்காங்க. அது ப்ராசஸ், லாங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதனால எந்த ஒரு ப்ராசஸுமே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறதுதான் ஆரோக்கியமானது. அதனால நம்மளுடைய டார்கெட் பாத்தீங்கன்னா எப்பவுமே 100% வைக்கக்கூடாது. 20%, 25%, 30%, அப்புறம் 40%, 60%, அப்புறமா 70%. இப்போ உணவு முறையில கூட நீங்க சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா மெதுவா தான் கம்மி பண்ணணும். சடனா ஒரே நாள்ல விட்டுறக்கூடாது. ஒரே நாள்ல நான் இன்னைக்கு அவ்வளவுதான், என்ன எதுவுமே சாப்பிட மாட்டேன், பழம் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்க ஆஸ்பத்திரியில பெட்ல தான் கிடப்பீங்க. இதே மாதிரிதான் காம விகாரம் கூட. அவங்க கழுத்தளவுக்கு மூழ்கி கிடக்குறாங்க அந்த முழு உலகத்துல உள்ள எல்லாருமே. அவங்கள திடீர்னு 100% தூய்மையா இருக்கணும் அப்படின்னா அது விடாது. ஏன்னா அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். சிகரெட் பீடி குடிக்கிற மாதிரி அது விடவே செய்யாது அந்த பழக்கம் அவ்வளவு லேஸ்ல. இப்போ ஒருத்தர் வந்து 15 வருஷமா கண்டினியூவா சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கிறாரு, அதுக்கு அடிமையாயிட்டாரு. திடீர்னு அவருக்கு யாரோ சொல்றாங்க நிறுத்துங்கன்னு சொல்லி அவரு அன்னைக்கு ஒரே நாள்ல நிறுத்திட்டாரு அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியது இருக்கும். அவர் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, அப்புறம் ஒரு இடத்துல அவரால் இருக்க முடியாது, ஏதோ பறிகொடுத்த மாதிரி அவ்வளவுதான். ஒரு அசாந்தி அப்படி சூழ்ந்துரும், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை வந்துடும். ஏன்னா சரீரத்திற்கு அவ்வளவு டோப்போமைன் கிடைச்சிட்டு இருந்தது, அதை ஒரேடியா நிறுத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? கேக்குதுல்ல? அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பசங்க வந்து அடிமையா இருப்பாங்க, அவங்க அப்பா வந்து நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அந்த பையனுடைய நிலைமையை பார்த்துட்டு அவரே வாங்கி கொண்டு கொடுத்துருவாரு, இந்தாப்பா சாப்பிடுப்பா. ஏன்னா அவங்களால பசங்களுடைய அந்த துடிப்பை வந்து பார்த்து சகிக்க முடியாது. அந்த மாதிரி அடிமைத்தனங்கிறது சாதாரணம் கிடையாது. வார்டில் அட்மிட் ஆனா கூட அந்த மறைச்சு வாங்கி வந்து கொடுப்பாங்க அப்பா அம்மார்கள் தன்னுடைய பசங்களுக்கு. அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, பாத்ரூம்ல போயிட்டு அப்படி பீடி குடிச்சிட்டு வந்துடுவாரு, சிகரெட் குடிச்சிட்டு வந்துடுவாரு. ஏன்னா எங்க சப்கான்சியஸ்ல அவருக்கு என்ன ரெக்கார்ட் ஆயிடுச்சு, பீடி குடிச்சாதான் எல்லா வேலையும் நடக்கும், சிகரெட் குடிச்சாதான் எல்லா வேலையும் நடக்கும்னு அங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால அதைதான் தேடுது அந்த மனசு. எது வரைக்கும் அது கிடைக்கலையோ அது வரைக்கும் எந்த ஒரு மருந்தும் வேலை செய்யாதுங்க. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கும் எல்லா பேஷண்ட்டுக்கும். இதெல்லாம் பண்றது எது? இந்த மனசு அந்த அளவு நம்மளை விளையாட்டு காட்டுது, நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிடுது. அது வந்து தீய விஷயத்துல வந்து அடிமையா இருக்கும்போது, அதுவே நல்லதுல இருந்ததுன்னா நம்மள அப்படி மேல தூக்கிட்டு போயிடும். அந்த மனசு தான் எல்லாமே. மெதுவா அதை புரிய வச்சு அதை பேசி. அம்மா கிட்ட யாரோ கேட்டாங்களே, அம்மா எப்படி வந்து நீங்க இந்த மாதிரி சாதனைகள் புரிந்தீங்க அப்படின்னா அம்மா சிம்பிளா சொன்னாங்க, மனசு வந்து ஒரு குழந்தை மாதிரி. குழந்தைக்கு எப்ப பால் வேணும், எப்ப வந்து சாப்பாடு வேணும் அம்மாவுக்கு தெரியும். அதை புரிஞ்சுட்டு ஒரு அம்மாவை வந்து இப்படி குழந்தைங்களை மெயின்டைன் பண்றாங்களோ அதே மாதிரி அது மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அது சொல்றதெல்லாம் கேட்கும். அப்ப மனசு கண்ட்ரோல் ஆயிரும். அம்மா அப்படித்தானே சொன்னாங்க. அவங்களுடைய அனுபவ கிளாஸ்ல பாத்தீங்க, அனுபவ புத்தகத்தை படிச்சோன்னா இந்த விஷயம் அவங்களை மெயினா சொல்லியிருப்பாங்க. மனசு வந்து குழந்தை மாதிரி அவங்களுக்கு, அந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காங்க தன்னுடைய மனசை. அவ்வளவு சக்தி இருந்திருக்கு அந்த ஆத்மாக்குள்ள. மனசுக்கு வந்து திடீர் மாற்றம் வந்து அதுக்கு சுத்தமா பிடிக்காது. சிலருக்கு வந்து சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க. உலகத்துல மகான் ஆத்மாக்கள் இருப்பாங்க. எப்படி துளசிதாஸ் இருந்தாரு, அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, நீ வந்து என்ன சரீரத்தின் மேல வச்சிருக்கிற அன்பை
ஒரு நாள் கூட ஒரு நாள் இருக்க முடியல என்ன விட்டுட்டு நீ வந்துட்ட, பிணத்தை பிடிச்சு வந்துட்ட, பாம்பு பிடிச்சு வந்துட்ட. அப்ப இவ்வளவு அன்பு இந்த சரீரத்தின் மேல ரொம்ப அருவருப்பான விஷயம். எந்த பெண்ணும் இதை விரும்ப மாட்டாங்க. நீ அதை பண்ணிட்ட, ஒரு நாள் இருக்க முடியல. இந்த அன்பை நீ ராமர் மேல வச்சிருந்தா அப்ப ஆஹா நீ முக்தி அடைஞ்சிருப்ப அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. உடனே அவருக்கு வைராக்கியம் வந்துச்சு ஒரே செகண்ட்ல, இந்த ஒரு வார்த்தையில. ஆனா எல்லாரும் அப்படி துளசிதாசர் கிடையாது இல்ல, எல்லாருக்கும் ஒரே செகண்ட்ல அந்த மாதிரி மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்லோ ப்ராசஸ் இது மாற்றம் அப்படிங்கிறது. அதனாலதான் சங்கமே இத்தனை வருஷம் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது அந்த துளசிதாசருடைய ஒய்ஃப் வராங்க, அவர் சன்னியாசி ஆன பிறகு அவங்க ஒரு வார்த்தை சொன்னதுல தானே அன்னைக்கு ராத்திரி சொல்லிட்டாங்க பிடிக்காம. அவர் வந்துட்டாருல ராத்திரி, அப்ப ஊருக்கு முன்னாடி அவமானம் ஆயிடுச்சு, அவங்க வீட்டுல முன்னாடி அவமானம் ஆயிடுச்சுட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வேணும்ல, ரெண்டாவது வராங்க சன்னியாசி ஆன பிறகு, வாங்க வீட்டுக்கு, அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் சொல்றாரு இப்ப நடக்காது, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு, வைராக்கியம் வந்துருச்சுன்னா வந்துருச்சு அப்படிங்கிற. அவங்க கூப்பிடுறாங்க எனக்கு நீங்க வேணும் லைஃப்ல. அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை அன்னைக்கு சொல்லிட்டல, அது எனக்கு, நீ என்னுடைய குரு, இப்போ நீதான் குரு மந்திரம் கொடுத்த அப்படின்றாரு அவரு. அவங்களுக்கு அந்த கான்சியஸ் வரல, ஏன்னா இவரு வந்துருச்சு. அதனால இது 5 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எப்பெல்லாம் விகாரங்கள் உங்களுக்குள்ள விகார எண்ணங்கள் ஆகட்டும், ஏதோ ஒரு உணர்ச்சிகளுக்கு நமக்குள்ள உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதை சாட்சியா பார்க்கணும். அதை ஒண்ணுமே பண்ணக்கூடாது, சாட்சியா பாருங்க. அந்த உணர்ச்சிகள் எங்கெல்லாம் உடம்புல எங்கெல்லாம் பரவுது, அது என்ன மாதிரியான உணர்ச்சிகளை ஏற்படுத்துது பாருங்க. ஜஸ்ட் அப்புறம் தானாவே அது இல்லாமலே போயிடும். இந்த பார்க்கக்கூடிய நம்ம பழக்கத்தை நமக்குள்ள கொண்டு வரும்போது, சாட்சி பார்வையை நமக்குள்ள கொண்டு வர அந்த விகாரங்களுடைய அந்த அதிவேகம் குறைய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ரெண்டாவது நம்ம வசியமா இருக்கு நம்மளுடைய மனசு, டீஹிப்னோடைஸ். நம்ம அந்த அந்த ஒரு சுகம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துல நம்ம மனசு வசியமா இருக்கு. அந்த வசியத்தை நம்ம போக்கணும். இதுல நம்ம மனசு ஏற்கனவே பார்த்தோம்ல, மனசு அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு வியாபாரி. இதுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விஷயத்துல நஷ்டம் அப்படின்னா அந்த பக்கம் போவே செய்யாது. அதுக்கு புரிய வச்சுட்டீங்க இந்த விஷயத்துலதான் லாபம் அப்படின்னு, இதுதான் நன்மை அப்படின்னு புரிய வச்சுட்டீங்கன்னா அது அதை தேடி போகும். ஏன்னா அது நஷ்டத்தை விரும்பாது. யாருக்காவது ஏதாவது விஷயத்துல விஷயம் நீங்க சொல்லணும் அப்படின்னா, அதை நெகட்டிவா சொன்னீங்க அப்படின்னா, நஷ்டத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு பிடிக்காது. அதனுடைய லாபத்தை நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க, மாற்றம் கொண்டு வர போறீங்கன்னா, லாபம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா உடனே அதுல ஈடுபட்டுரும். இந்த மனசு பயங்கரமான வியாபாரி. அது தந்திரத்தோட தான் அதை கையாளணும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப் ஹிஸ்டரி எழுதியிருக்கிறாரு ஒரு புத்தகத்துல. நான் ஒரு வழியில போயிட்டு இருந்தேன், அங்க பாத்தீங்கன்னா ஒரு குழி இருந்தது, அந்த குழியில விழுந்துட்டேன், நான் ஏன் தப்பில்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் வரவே இல்லை அதுல இருந்து. அப்புறம் சாப்டர் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நான் ஒரு வழியில போயிட்டு இருந்தேன், அங்க ஒரு குழி இருந்தது, அதுல நான் விழுந்துட்டேன், அப்புறம் தப்பு என்னதுதான் அப்படின்னு நான் நினைச்சேன். ரொம்ப நாளைக்கு கழிச்சுதான் என்னால வெளியே வர முடிஞ்சது. அப்புறம் அடுத்த நாள் நான் வழியில போயிட்டு, அடுத்த சாப்டர் 3வது சாப்டர், அந்த ஒரு வழியில போயிட்டு இருந்தேன், அங்க குழி இருந்து அந்த குழியில விழுந்துட்டேன். ஏன்னா 2 தடவை இருக்குமே விழுந்து பழக்கம் இருக்குல்ல, விழுந்தோடனே ஆமா ஏன் தப்புதான் அப்படின்னு உடனே எனக்கு ரியலைஸ் ஆச்சு. உடனே நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் சாப்டர் நம்பர் 4, நான் அந்த ஒரு வழியில போயிட்டு இருந்தேன், அங்க குழி இருந்தது, நான் அந்த வழியாவே போல, சைட்ல வேற ரூட்டை மாத்திட்டேன். அப்ப 5வது தடவை என்னாச்சு, சாப்டர் நம்பர் 5, நான் அந்த பக்கம் போவே இல்லை, நான் வடக்க போயிட்டேன், தெற்கவே போகல, தெற்கு பக்கம் போகவே இல்லை. அந்த மாதிரி இதுதான் படிப்பினை. அதனால புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல குழி இருக்கோ அந்த இடத்துக்கு போவாங்களா என்ன. அதனால தெரிஞ்சு போச்சு ஒரு இடத்துல சுகம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு மனசுக்கு புரிய வச்சுட்டோன்னா அந்த பக்கம் போவே செய்யாது. பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி இருந்தாரு, மகாவீரோட சிஷ்யர் இருந்தாரு. அவருக்கு பிடிக்கல. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம சன்னியாசி ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிரகாசம் வந்துடும், நம்ம வார்த்தைகள்ல மகா வாக்கியம் மாதிரி மாறிடும் அப்படின்னு நினைச்சா ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே. நான் எதுக்கு வந்தேனே தெரியல. அதனால அவர் ராத்திரி தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. எல்லாரும் தூங்கின பிறகு நம்ம ஓடிடணும். ரொம்ப பார்த்தாச்சு சரண்டர் லைஃப, இனி எதுக்கு, போதும் சாமி
பட்டம் போதும் ஏதோ ஆசைப்பட்டு தெரியாம வந்துட்டோம், கான்சியஸ்ல இல்லாம வந்து நம்ம முடிவு எடுத்துட்டோம், வந்துட்டோம், இனிமே போயிடும் சாமி அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு தப்பிச்சு போறதுக்காக. அங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டே உட்காந்தே இருக்கணும், எங்க பிச்சை எடுக்க போனோம், பிச்சை கேட்கணும், அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடணும், ஒரு சுவை இல்லையே அந்த லைஃப்ல அப்படின்ட்டு அவருக்கு தோணுது. அதாவது ராத்திரி வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் மகாவீர் வராரு, அவர் கேட்கிறாரு என்ன, இல்ல நான் எனக்கு இங்க முடியல, நான் போறேன் அப்படின்றாரு. அப்போ வந்து மகாவீர் பாத்தீங்கன்னா அவருடைய சித்தியின் மூலமாக அவருக்கு காட்டுறாரு, பாரு போன ஜென்மத்துல என்ன பண்ண, இதேதான் கல்யாணம் பண்ண, குழந்தை பெற்றுக்கிட்ட, வாழ்ந்த செத்து போயிட்டேன். அப்புறம் இதேதான் அதுக்கு முந்தின ஜென்மம் அதே தான் பண்ண, அதுக்கு முந்தின ஜென்மம் அதே தான் பண்ண, இது என்ன நீ கண்ட, இந்த ஜென்மம் அதே தான் பண்ண போறியா? இந்த மாதிரி எல்லாமே புரிய வச்சதோடதான் அவர் ஏத்துக்கிறாரு. ஆமா இதுதான் உண்மை, அது எல்லாமே வேஸ்ட். மனசு வந்து அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல்லானது, அதுக்கு புரிய வைக்கும் போது புரிஞ்சுக்கும். ஆனா ரொம்ப புரிய வைக்கணும், அது ஏத்துக்கிற மாதிரி புரிய வைக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தோம், ராத்திரி தூங்குறதுக்கான டைம்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். தூங்கு முன்னாடி வந்து நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ, இல்ல நமக்கு என்ன வேணுமோ, இல்லைன்னா பாசிட்டிவான விஷயங்களை நினைச்சிட்டு நம்ம தூங்கும் போது அது காலையில நமக்கு அந்த நினைவை கொடுக்கும். எதுல நான் விடுபட விரும்புறனோ அப்ப அதுல நினைக்கணும், நான் அதை வின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு நம்ம பயிற்சியா இருந்தாலும் சரி. அடுத்த பாயிண்ட் என்ன, நமக்குள்ள இருக்கக்கூடிய காலித்தன்மையை வந்து நம்ம நிறைக்கணும், நமக்குள்ள அசாந்தியை நிறைக்கணும், அசாந்தியை சாந்தப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், எழுதுறதாகட்டும், படிக்கிறதாகட்டும், ஏதாவது ஒண்ணு புதுசா செய்யணும், புது டெக்னிக் ஆகட்டும், புது காரியம், ஏதோ ஒரு இல்ல புதுசா ஏதாவது ஒண்ணு, ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறோம், இல்ல புது ஒரு கலையை கூட நம்ம கத்துக்கிறோம், கொண்டு வரோம். அப்ப வந்து அதுல பிஸி ஆயிரும், எம்டினஸ், அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த விஷயத்துல வந்து அது விடுபட்டு இந்த விஷயத்துல போக்கஸ் பண்ணும் மனசு. ஏன்னா நம்மளுடைய மனசு அந்த மாதிரி அது புதுசு விரும்புது, புதுசாதான் அதுக்கு வேணும், பழசு அதுக்கு பிடிக்கல. நீங்க பழசையே பண்ணிட்டு இருக்கீங்க, அதையே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது போர் அடிச்சிடும், அது புதுசா ஏதாவது கேட்கும். அப்போ புதுசா நீங்க கொடுக்காத பட்சத்துல அது வேற இதுல போயிடும், ரீல்ஸ்ல போயிடும், ஷார்ட்ஸ்ல போயிடும், ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அடிமையாயிருது. அப்புறம் நம்ம லாஸ்ட் விஷயம் என்ன பார்த்தோம், எந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யக்கூடாது, மெதுவாகத்தான் நமக்குள்ள ஒரு மாற்றத்தையோ, இல்லை நம்ம யோகத்தினுடைய விஷயமாகட்டும், நம்ம அமிர்தல யோகத்தினுடைய விஷயம், இல்லை ஏதாவது நமக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வர்றது கூட ஒரேடியா எடுத்தங்கவுத்தம் இல்லாம ஸ்லோ ப்ராசஸ் தான் மனசு ஏத்துக்கும். நம்ம மனசு வந்து அந்த மாதிரியான விஷயம், நம்ம மனசை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்படி அம்மா அது குழந்தைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, அதே போல நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லோ ப்ராசஸா கொடுக்கும்போது மட்டும்தான் நமக்குள்ள மாற்றங்கள் நிரந்தரமாக நிகழுமே தவிர, இல்லைன்னா ஒரே அடியா நம்ம பண்ணோம் அப்படின்னா அது நிரந்தரமா நிலைக்காது, ஒரு கொஞ்ச நாள்லயே அது இல்லாம போயிடும், அந்த பழக்கம் அது வந்து நமக்குள்ள நிலைக்காது. அதனால மனசை நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு வந்து புதுசா விரும்புது, நம்ம பார்த்தோம், மனசு வந்து புதுசா கேக்குது, மனசு உடனடியா சொல்றத அதுக்கு பிடிக்காது, உடனடி சேஞ்சஸ் அதுக்கு பிடிக்காது. மனசு வந்து அது லாபத்தை தான் விரும்புதுன்னு பார்த்தோம்ல, அதனால மனசை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம மனசு எப்படிப்பட்டது அப்படிங்கறது ஸ்டடி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை, பிராமண வாழ்க்கை, பிரம்மாகுமார் வாழ்க்கையில நம்ம வெற்றிகரமான சக்திசாலியான பிரம்மாகுமாராக விளங்க முடியும். அதனால இன்னைக்கு நம்ம இந்த 5 விஷயம் பார்த்தோம். இனி மீதிய விஷயங்களை நாளை பார்க்கலாம், நாளை 7 நாளைக்கு கண்டினியூ. அச்சா, ஓம் சாந்தி. கோடியில் ஒருவன் அவன் தில்மகுமார், அற்புதம் செய்பவன், முகத்தில் பிரகாசம், வார்த்தையில் வலிமை, இதயத்தில் கருணை நிறைந்தவன், இனிமையான சொற்கள் பேசுபவன், பாபாவின் அன்பல் இதயத்தில் நிறைந்தவன், குமார் செய்கிறார் அதிசயம் அற்புதம்.
அதிசயம் செய்பவன் கோடியில் ஒருவன் பிரம்மகுமார் அற்புதம் செய்பவன் ஞானத்தில் கணேசன் சக்தியில் பீமன் இலட்சியத்தில் அர்ஜுனன்